சார் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே எந்த பிரச்சனையும் பற்றியும் கவலைப்படாமல் இருக்குது ஒரே ஒரு ஆளுங்க தான், சாமியாருங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியாரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு இட்டுன்னு வராங்க. சிரிச்சா மாதிரியே வந்தார். உள்ளே வந்துங்க ஜட்ஜி உட்காந்துக்கிறாரு. ஜட்ஜை பார்த்து இவர் சொல்கிறாரு, மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னாரு. ஜட்ஜி சாமியாரை பார்த்து சொன்னார், சாமி கேஸே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்க, உங்கள் மேலே போட்ட சார்ஜ் ஷீட்டும் அதுதான். சாமியார் கூச்சமே இல்லாமல் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்தாரு. ஜாமீன் கொடுத்தோன்னு திருப்பியும் சென்று வருகிறேன், மங்களம் உண்டாகட்டும்னாரு. ஜட்ஜி திருப்பியும், சாமி உங்களுக்கு தெரியாதது இல்லை, இந்த இடுகாடு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாரு. சாமியார் சொன்னார், உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து வந்து போகிற இடம் தான் போ அப்படின்னு போயிட்டார். அதாவது கவலைப்படாமல் நல்லா இருக்கிறோன்னு சொல்ல கற்றுக்கங்க முதல்ல. சார் நம்ம ஊர்லங்க யாரை பாருங்க, அவங்க எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க, நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் சொல்ல மாட்டான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டைலாக் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறோம். எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ இருக்கா சார் அப்படின்னு, அதான் போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான், சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க, ஏதோ உங்கள் புண்ணியம் சார், உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அவன் அதில் ஷேர் வாங்குவான். சில பேர் இருக்கான், அவன் ஞானி லெவலு, எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, மேலே இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன், அதாவது இவரே போக மாட்டார், கடவுள் வந்து கைப்பிடிச்சி கூட்டி போகணும். சார் நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி சார். நீங்கள் வெளிநாட்டில் போனால் 2 பிச்சைக்காரன் பார்த்தா கூட ஹாய் ஹவ் ஆர் யூன்னுவான் வெளிநாட்டில். நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி. எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், ஏழை பணக்காரங்க எல்லாமே ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு. ஒருத்தன் என்ன கேட்டான் எப்படி இருக்கான்னு, நல்லா இருக்கேன் அப்படின்னு, அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்காங்க. அதான் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம நல்லா இருக்கிறோன்னு ஒத்துக்க மாட்டோம், அடுத்தவனை நல்லா இருக்கக்கூடாது. அவனுக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன உடனே அவனால் தாங்க முடியலங்க, டக்குன்னு சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்து என்ன சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் அவங்க ஃப்ரெண்டு மயில்சாமி சிவராத்திரிக்கு போனார், அப்படியே போயிட்டார். அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க யார் யார் செத்து போனாங்கன்றத லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான். நான் அவனை விடுறதா இல்லை.